நிறைய ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் எடுத்து வச்சுருப்பேன். அதாவது வந்து நமக்கு அன்னைக்கு அது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கங்க. அதாவது அவர் வந்து உங்களுக்கு அருள் செய்ய தொடங்கிட்டார்னா உங்களால் அதை தாங்குகிற சக்தி இருக்காது. யார்? ராகவேந்தர். அப்படி ஒரு அருள் புரிவார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு, அதாவது நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பார். எப்படி திகட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுப்பாரு. இப்படி அப்படி திரும்பி பார்த்து அப்படி ஆச்சரியப்படுறதுக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதை தாங்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு ரெடியாக இருக்கணும். அதை கையில் அள்ளி அள்ளி வாங்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் என்ற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஸ்ரீ ராகவேந்திர விஜயம்ன்றதுல அவர் தான் போடுறாரு நிறைய. சிலதெல்லாம் அவங்களது, சிலதெல்லாம் பாபாவது வேறு சேனலில் போகிறத கரெக்டாக. இது வந்து ஒரு முடிஞ்சிச்சு, 7 வாரம் விளக்கேற்றிட்டேன், இன்னும் கூட அவர் வந்து எதுவுமே பண்ணலையேன்னு நினைக்கிறேன். அப்போது காலம் அறிவேன், கருணை புரிவேன் அப்படின்னு போட்டப்போ சரி உனக்கு கொஞ்சம் டைம் இருந்தால் கூட பண்ணுவார் அப்படின்ற மாதிரி. உன் வாழ்வினுடைய நிலையை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நம்ம மனம் உடஞ்சி உட்காரப்போ இந்த தம்ப்நெயில் வந்து கட்டாயம் அவர் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு எல்லா ராகவேந்திரதே இருக்குது. இழந்தது கிடைக்கும், தொலைஞ்சது தேடி வரும் அப்படின்ற மாதிரி எடுத்து நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கிட்டா ரேண்டமாக நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அப்போ சூழ்நிலைக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று இருக்கும். குரு உங்களை வழி நடத்துவார், இது நிச்சயம், நீங்கள் ரொம்ப கலங்காதீங்க அப்படின்ற மாதிரி. ஆபத்தே ஆஃப் ஆகிடும் அப்படின்ற ஒரு இது. அதுக்கப்புறம் நிம்மதியான வாழ்வினுடைய வெற்றிக்கு வழியாக இருக்கும் இவரை வணங்கத்துண்டு. உயிரையே காப்பித்திருக்கு. உண்மையிலேயே இந்த விஷயத்தை நான் பார்க்கும்போது அவர் உயிரையே காப்பாற்றிருக்காருன்ற ஒரு விஷயம் வீட்லேயே நடந்தது எனக்கு. அவர் அதை போடும்போது அப்போ நான் ராகவேந்திராய போற்றின்னு எழுதுகிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா அவர் வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கான விஷயம் வந்து அப்போ ஒரு 1/2 hour கழித்து தான் தெரிய வருது எனக்கு. அடடா இவர் வந்து தான் பண்ணியிருக்கார் பொழுது அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு இவர்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த ஸ்பாட்டில் என்ன நடக்குதோ அதுக்கான விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அது தம்ப்நெயில்ன்றது இல்லை, நம்ம வேற எங்கன்னா கூட பார்ப்போம். அதை நம்ம இந்த மாதிரி பார்க்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் அது நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான சாமிக்கிட்டேயே வாதாடுவார். உங்களுக்கு சாமி ஒன்று இருக்கும், உங்கள் வீட்டு குலதெய்வம் ஒன்று இருக்கும், அது எதனா கட்டு போட்டு வச்சுருக்கோம். அப்போ இந்த இவர் போயிட்டு என்ன பண்ணுவார், உங்களுக்காக வாதாடுவார். அப்படி இருக்கும். இது கிருஷ்ணரும் அவரும் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு இருந்தது. உன்னை நான் சந்திப்பேன் அப்படின்னு எப்படி இருக்கும் பாருங்கள். ராகவேந்தர் வந்து இந்த மாதிரி உன்னை நான் சந்திப்பேன்னு சொல்லிட்டு சொன்னால் நம்மளை சந்திப்பார், நான் உங்கள் வீட்டுக்கே வருவேன் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க தம்ப்நெயில். அந்த மாதிரி உன் வாழ்வில் மாற்றம் வரும், மனம் வருந்தாதே. இப்போ நான் இந்த வீடியோவை பார்க்குறவங்களே உங்களுக்கு வந்து இது ஒரு ஆறுதலாக ராகவேந்தர் சொன்ன மாதிரியும் பாபா சொன்ன மாதிரியும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கே நான் என் வாய் மூலமாக நீங்கள் உங்களுக்கு சொல்கிறாங்க, உங்கள் வாழ்வில் மாற்றம் வரும், மனம் வருந்தாதீங்க, எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ளும் தைரியத்தை நான் தருவேன் உனக்கு அப்படின்னு ராகவேந்திரர் உங்களுக்கு சொல்கிற மாதிரி. விதி மாறும், வருந்தாதே. ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் என்ற சேனலில் போட்ட தம்ப்நெயில்ஸ் இதெல்லாம் இதை நான் சேகரித்து வச்சுருக்கேன். சேகரித்து வைக்கும்போது அது கூட என்ன தெரியுங்களா, சுகபிரம்மானந்தன் சொல்லிட்டு ஒரு கோயிலை பற்றி ஒரு டீச்சர் ஒருத்தர் பேசுகிறாங்க சூப்பராக. சுகுணேந்திர தீர்த்தன். அதுக்கு வந்து ரொம்ப என் பேட்டர்னில் தான் சொல்கிறாங்க அவங்க. நான் நேரில் சாமியை சந்தித்தேன்னு சொல்லாமல் அது இப்படி போனேன், அப்படி வந்தது, எதாச்சும் ஒரு வருஷம் பொறுத்து என்கிட்ட ஒரு பத்திரிக்கை கொடுக்குறாங்க, கும்பாபிஷேகம் பத்திரிக்கை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதில் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அது சுகுணேந்திர சுவாமி அப்படின்ற சம்மந்தப்பட்டது. நீ இழந்ததை நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவேந்திர சுவாமி சொல்கிறார். அதே மாதிரி தேடி வருவார் உன் வீடு, உங்கள் வீட்டுக்கே வந்துடுவார் அவர் அப்படின்ற மாதிரி ராகவேந்தருக்காக போட்டிருந்தது. இதெல்லாம் வந்து 7 வாரமாக நான் விளக்கேற்றிட்டா என்ன பண்ணேன்னா, பக்கத்தில் வந்து வள்ளலாரோட இதுவும் அங்கே இருக்குது, எல்லா சித்தர்களுடைய படங்களும் இதுவும் இருக்குது, பாபாவுடைய சிலைகள் எல்லாமே இருக்குது. அந்த இடத்துல வந்து நான் 7 வாரம் விளக்கேற்றிட்டு மறுபடியும் வள்ளலாருக்கும் வந்து சிலதெல்லாம் சூட்சுமமாக புரிய வச்சார் எனக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி அவருக்கு மட்டும் அவர் பக்கத்துலேயே இருந்து அவருக்கு விளக்கு போடாமல் இவருக்கு மட்டும் போட்டோம், அவருக்கும் சேர்த்து இன்னொரு 5 வாரம் போட்டுடுவோம். இவருக்கு வந்து தேங்காய் உடைச்சிட்டு விளக்கேற்றினேன். அந்த 7 வாரத்தில் ஒரு மாதிரியான வித்தியாசமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களை கவனிச்சிட்டே வாங்க. சிலர் சந்திப்பீங்க, சிலது நடக்கும், அதை கவனிச்சிக்கிட்டே வாங்க அப்படின்ற மாதிரி நடந்தது. அந்த நீங்கள் சந்திக்க போகிற ஒரு நபரினுடைய பெயரை நான் ஃபஸ்ட்டு வாரம் விளக்கேற்ற ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே காமிச்சிடுறாரு. 20 நாள் பொத்தான் பார்க்குறேன். அடடா இவர் அன்றைக்கே இந்த பேர் நம்ம கூட கனெக்ஷன் பண்ணார்ல, அப்போ அவர் இந்த ஆளை நம்ம சந்திப்போன்ற விஷயம் அவங்களுக்கு முன்னாடியே தெரியுது, சித்தர்களுக்கு முன்னாடியே தெரியுது அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டேன் நான். அப்பத்துலேருந்து நான் சேகரிக்கிறது தான். இது ஒரு நாள் சேகரிச்சது இல்லை, இது இந்த மாதிரி அந்த 7 வாரம் விளக்கேற்றும் போதும் வர தம்ப்நெயில்ஸுங்களை சேகரிச்சுட்டே வந்த இதுங்கள் தான் இது. அதில் 7வது வாரம் பண்ணும்போது தான் அந்த தேடி வருவார் உன் வீடுன்றதை சேகரிக்கிறேன். அதுக்கப்புறம் இழந்ததை தருவேன் அப்படி. இவங்க தான் திலகவதி முருகன்ன்றவங்க தான் வந்து
அந்த சுகுணேந்திர சுவாமிகளினுடைய அந்த இவங்க ஆந்திராவை கல்யாணம் பண்ணின்னு போன பின்னாடி அந்த அங்கே நடந்த சில நிகழ்வுகள் சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து கடவுளை நம்ம இருக்கிறாருன்றதுக்கான சாட்சியான விஷயங்கள். நான் நேரில் உருவத்தை பார்த்தன்றதை விட அவங்க சொல்கிறது கூட வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப இது ஏதோ ஒன்று இருக்குதேன்னு சொல்லிட்டு நினச்சேன். அப்புறம் ஒரு வருஷம் பார்த்து என் கையில் எடுத்துன்னு வந்து அந்த கும்பாபிஷேக பத்திரிகையை கொடுக்குறாங்க. இது ஏதோ கோயில்னு போகிறேன். அப்புறம் பார்த்தா நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போன கோயில் அப்படின்ற மாதிரி வந்து அது ஒரு யதார்த்தம் இருக்குது அதில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து வணங்கினால் இது ஏன்னு தெரியல, நேற்றுலேருந்து இது என்கிட்ட ஒரு 15 முறை காமிச்சிச்சு இந்த தம்ப்நெயில் எனக்கு. ஏன் ராகவேந்திர நான் உன்னை வணங்கின்னு இருக்கிறேன், இன்னும் அந்த விளக்கேற்றி 7வது வாரம் முடிச்சுட்டு கூட மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேன். 7 பூரி கொடுத்து விளக்கேற்றிட்டு 2 பேருக்கும் ஏற்றிட்டு வரலான்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வணங்கின்னு தானே இருக்கிறேன், ஏன் அதை திரும்ப திரும்ப 15 முறை கூட காட்டிகிட்டே இருக்கேன் எனக்கு. வணங்கினால் வாழ வைப்பார், வணங்கினால் வாழ வைப்பார்னு. நான் எதனா இது பண்ணிட்டேனா, கம்மியாக இது பண்ண ஆரம்பிச்சிட்டேனா இப்படி கேட்குறது. அதுக்கப்புறம் வந்து இப்படி கேளுங்க குருவிடம் அப்படி. அவங்க வீடியோக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் என்ற யூடியூப் சேனலில் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி தம்ப்நெயில் போட்டு அவர் போடுறாரு. இதில் வந்து பயப்படாதே பாதுகாப்பேன் அப்படின்னு அவர் போடுறாரு அதை தம்ப்நெயில. ஆனாலும் உனக்கு சமயத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அது அன்னைக்கு நிகழ்ச்சியில் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதுக்கு இருக்குது. இது வந்து எப்படின்னா நான் டெஸ்க்டாப்பில் வந்து பார்க்குற சிஸ்டம்ன்றதுனால சில சமயம் நம்ம கும்புறது எல்லாம் பக்கத்தில் வரும். அப்போ அது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி போட்டு கிராப் பண்ணி வச்சுக்குவேன். அது எப்படின்னா மேலே பாபா சொல்கிறது வெற்றி நிச்சயம், இது சாயினுடைய சத்தியம் அப்படின்னு. இது வந்து கீழே இருக்கிறது வந்து ஒட்டன்சத்திரம் ராமசாமி சித்தர். இவரும் ரொம்ப பவர்ஃபுல். ஒட்டன்சத்திரம் ராமசாமி சித்தர் இவங்கெல்லாம் திண்டுக்கல் பகுதியில் இருந்தவங்க. மானு சாமிகள், தங்கவேல் சாமிகள், அதெல்லாம். ஒட்டன்சத்திரம் ராமசாமி சித்தர் வந்து இது உங்களுக்கு அவருடைய இடத்துலையே இருக்கிற அது ஃபோட்டோ அப்படி தான் இருக்கும். மகாவாராகி யாகம் வந்து பெங்களூரில் நடக்குது. இதுக்கு உள்ள யாகம் நடக்கும்போதே நான் வீட்டில் போயிட்டோம் வந்துக்கிட்டோம் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே வளர்த்திட்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு தேவையான விஷயங்கள் வரும்போதெல்லாம் இது உள்ள அவங்க மணி அடிக்கிற சத்தம் கேட்குது. ஆமாம் அப்படி 2வது வாராகி படம் அந்த பக்கம் இருக்குது பூஜை ரூமில். அங்கே நேராக போய் நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன். அதுக்கேற்ற மாதிரி இங்கே சிஸ்டமில் சவுண்டாக வச்சுட்டு போயிருந்தேன்னா இது உள்ள பெல் அடிக்கும். அந்த மாதிரி அது கேட்குறதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருந்தது ஒன்றும். அதே மாதிரி வந்து இது உன்னுடன் சற்று நான் உட்கார்ந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்கிற மாதிரி. சரி எங்கேயே சிஸ்டம் ஆடியே உட்காந்துக்கலாம் அப்படின்னு உட்காந்துக்கிட்டேனா அது பக்கத்துலேயே ஒரு விஷயம் என்னன்னா சனி தசை அல்லது சனி புத்தியில் இதுதான் நடக்கும். ஏன்னா எனக்கு சனி தசை தான் நடக்குது. அப்போது சனி தசையில் தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறது மாதிரி. அதுலேயும் அவருக்கு பின்னாடி வள்ளலார் இருக்கிறாரு, அதுக்கு பின்னாடி விவேகானந்தர் ஃபோட்டோ இருக்குது. அப்போ அவங்க சொல்கிறாங்க எனக்கு உனக்கு ஏன் கஷ்டம் இருக்குதுன்னா இங்கே பாருங்கள், இங்கே உட்காந்து பேசலாமான்றது இந்த தம்ப்நெயில். இதை பார்த்த உடனே இதில் வந்து சனி தசை சனி புத்தியில் இதுதான் நடக்கும். என்ன மீனிங்கு, உனக்கு சனி தசை நடக்குது அதுதான், அதனால் இதெல்லாம் நடக்குது, அதுக்கு ஏன் நீ கஷ்டப்படுற. பின்னாடி வள்ளலார் வருகிறாரு, அவர் வேறு சொல்கிறாரு. அந்த மாதிரி வந்து எல்லாமே நமக்கு ரிலேட்டடாக இருக்குது. சில சமயம் 4-5 பக்கத்தில் ஒரே மாதிரி இருக்குதுன்னா ஒன்றா கிராப் பண்ணுறது, அதுக்கும் எதுக்கும் லிங்க் பண்ணி அந்த மாதிரி இது அதை கிட்ட தெரியறதுக்கு தான். அது பின்னாடி இருக்குது விவேகானந்தர், இந்த பக்கம் வள்ளலார் இருக்கிறாருன்றதுக்கு கொஞ்சம் க்ளோஸாக வந்து கிராப் பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஊர் போயிட்டு வந்தேங்க. அந்த ஊருக்கு நான் போகும்போது அந்த ஊருக்கு தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இப்போ தான் அந்த ஸ்டார் கோலம் படம் பார்த்தீங்களா, அதில் 3 வித்தியாசமான விஷயங்கள் முருகர் சம்பந்தமாகவே நடந்தது. அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது ஒரு ஸ்டோரியாக எழுதுனா கூட நல்லாயிருக்கும். அந்த ஊருக்கு நான் போகும்போது ஒரு 100 டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்துருப்பேன். நான் டிரான்ஸ்ஃபார்மர் அதுக்கு முன்னாடி நாள் ராத்திரியே எனக்கு சொல்லிடுது. ஏன்னா இவர் சுவாதி நட்சத்திரம், இவர் மானு சுவாமிகள் வந்து சுவாதி நட்சத்திரம். முன்னாடி நாள் ராத்திரி போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், சமயபுரம் மாரியம்மாக்கிட்ட எலுமிச்சம்பழம் வாங்கி வச்சுட்டு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு போயிட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் தூக்கமே வரல. லாஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை அப்போ நான் போயிட்டு ஒரு பொரி பேக்கெட் எடுக்கிறேன். அந்த பொரி பேக்கெட்டில் சுவாத்தின்னு சொல்லிட்டு இருக்குது. சுவாத்தின்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கி நீங்கள் மானு சுவாமிகளை போட்டின்னு எழுதுங்க, அது இல்லாமல் டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம நினச்சிக்கணும்னு சொல்லியிருப்பேன். இன்னும் இந்த பொரி பேக்கெட்டில் சுவாதி வருது. எப்போவுமே இவருனாவே மறுநாளே ஒரு பெரிய விஷயத்தை முடியுதா இருந்தால் தான் இவர் வருவார். அப்போனா நாளைக்கு இது பண்ணுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் பொரி சாப்பிட்டுட்டு காலையில் எழுந்துக்கிறேன். அப்போ அவர் மறுநாளே வந்து ஒரு ஊருக்கு என்னை அனுப்புகிறாரு. அந்த ஊருக்கு போகிற வழி ஃபுல்லாக ஒரு 100க்கும் மேலே டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்துருப்பேன். சரி டிரான்ஸ்ஃபார்மர் இது மானுசாமிகளே டிரான்ஸ்ஃபார்ம் இத்தனை டிரான்ஸ்ஃபார்ம் வந்துச்சு எனக்கு வந்து மானுசாமிகளே அப்படின்னு கும்பிட்டுனே இருக்கிறேன். அப்போ வந்து நான் வந்து டைப் பண்ணி கூட மானுசாமிகள் கூட டைப் பண்ணல, எதையுமே நான் தேடவே இல்லாமையே மானுசாமிகளை பற்றி வந்தது. அதுதான் இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்குது. இது வந்து
பிரணவம் என்ற சேனலில் போட்டிருக்காங்க. அது எப்போ கரெக்டாக அந்த ஊருக்கு நான் போகும்போது நான் அவரை டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்த்துனே போகிறப்ப காட்டுது வந்து கண்ணெதிர்க்க கனவில் வந்து விதியை மாற்றும் வித்தகர்னு காட்டுது. அந்த ஊருக்கு போகும்போது கார்லேயே காட்டுது. அப்போ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து நேற்றே நீங்கள் வீட்டுக்கே வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்களேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கப்புறம் இது வருது கீழே இருக்குது. நான் வந்து கேட்குறேன், நீங்கள் வீட்டுக்கே வரேன் அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தீங்களே இன்னொரு இதில், அப்படின்னா நீங்கள் இங்கே வெளியிலலாம் காட்சி கொடுக்குறீங்களேன்னு ஏதோ ஒன்று கேட்குறேன். அதுக்கு அடுத்ததே வந்து கீழே இது வருது, வீட்டில் ஒலிக்கட்டும் செல்வம் பெருகட்டும், மங்களவாத்தியம் வீட்டில் ஒலிக்கட்டும் அப்படின்ற மாதிரி வார்த்தை. அந்த மாதிரி ஒரு விஷயமும் இப்படி நீங்கள் கூட அந்த டிஜிட்டலாக கூட பார்க்க இது பண்ணிக்கோங்க. இன்று முதல் உங்களது அனைத்து துன்பமும் நீங்கும், ஓம் சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இப்போ நான் வந்து சக்தி இது ஸ்ட்ரீம்னு போட்டேன் இல்லைங்களா, இதுக்கால பயங்கர சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மாதிரி கோலங்கள் போகிறது மூலமாக, ஏன்னா அப்படி இந்த ஸ்டார் கோலம் போட்டோம் பார்த்தீங்களா, அப்போ தான் முருகர் அந்த மானுசுவாமி அந்த இவரை பார்த்த இதுவுடனே வெளியில் வேறு இதுக்கு முன்னாடி நான் சொல்வேன், மானுசாமிகள்ன்றதும் தங்கவேல் சுவாமிகள் ஒரு செட்டு, அவர் தான் நீ ஃபாரின்லாம் போவ, இந்திரா காந்திலாம் உனக்கு ப்ரைஸ் தருவாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனார். வந்து ஜீவ சமாதியெல்லாம் ஆன பின்னாடி வீட்டு பக்கத்தில் வந்து சொல்லிட்டு போனார் மானு சாமிகள் அப்படின்னு சொல்வேன். அவருக்கு தான் வராரு, டிரான்ஸ்ஃபார்ம் ரூபத்தில் வராரு, இன்னொரு ரூபத்தில் வராரு. ஆனால் தங்கவேல் சாமிகள் கனெக்ஷன் கிடைக்கல அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஆனால் நான் அந்த ஊர் போனேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஊருக்கு போகும்போது எல்லா பக்கமும் டிரான்ஸ்ஃபார்ம் வந்தது இல்லைங்களா, அப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மரை பார்க்கும்போதே நான் இப்போ காமிச்சேன்ல, ஒரு எதிர்க்க வந்து ஒரு இது வர மாதிரி யூடியூப்லேயே வந்து உனக்கு அந்த ஷார்ட்ஸ் காட்டுற மாதிரி வந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ காமிச்சேன் பாருங்கள். இந்த இது கனவில் வந்து விதியை மாற்றும் வித்தகர் அப்படின்னு சொல்லிட்டு மானுசாமிகள் வந்தார்ல, இவரை பார்த்த நிமிஷத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் எல்லா வால் போஸ்டர்லேயும் எல்லா இந்த போஸ்டர் மாதிரி தெரு போஸ்டருங்களில் இது இருக்குல்ல, லைட்டு கம்பம் இருக்குல்ல, அதில் எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு கடை பேரோ இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட் பேராக தெரியல, தங்கவேல் தங்கவேல் தங்கவேல்னு இருந்தது ஃபுல்லாக. நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், தங்கவேல் மட்டும் என் கூட கனெக்ட் ஆகலை. ஆனால் அவர் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி அவர் வந்து ரசவாதம்லாம் பண்ணார். அவர் போன பின்னாடி இவருக்கெல்லாம் கூட காட்சி கொடுத்துருக்காரு அவருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள். அது அந்த ஊருக்கு போகும்போது டிரான்ஸ்ஃபார்மர் 100 டிரான்ஸ்ஃபார்மர் வயல்வெளியிலலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்படி நீளமாக போகும். அந்த மாதிரி செட்டாக போகுது. அப்படியே ஆச்சரியத்தில் நான் மானுசாமிகளை சொல்கிறேன். சொல்லி முடிச்ச உடனே இது வருது, இந்த வீடியோத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். அப்படியே வெளியில் பார்த்தனான்னா தங்கவேல் சுவாமின்னு போர்டு எங்கே பார்த்தாலும். அப்போ தான் தங்கவேல் சாமியை முதல்ல, ஆனால் நான் இவரை பற்றி பேசி ஒரு 8 மாதம் ஆகிட்ருக்கும். அப்போ கூட உங்ககிட்ட சொன்னேன், இது தங்கவேல் சாமி மட்டும் இவர் கூட இவர் வர மாதிரி வரமாட்டேன்றார். ஆனால் அங்கே நான் போகும்போது அந்த தங்கவேல் சாமிகளும் வந்தது. அந்த மாதிரி அந்த இன்னும் சொல்லப்போனால் அந்த ஊருக்கு போயிட்டு நிறைய விஷயம் பார்த்தேன். ஒரு பெரிய அழகான ஒரு மலை, அந்த மலை மேலே ஒரு சிவன் கோயில், அந்த சிவன் கோயிலே அந்த சிவனையே தான் அப்படியே சிவன் பக்கத்தில் போயிட்ட மாதிரி அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அதை பற்றி ஏன்னா இன்னும் நிறைய விஷயம் அதில் இருக்குதுன்றதுனால அதில் ஆன்மீக விஷயங்கள் புதைந்திருக்குது அந்த ஊருக்கு போன விஷயங்கள். அதை இன்னொரு முறை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்பாவது சும்மா கிளிக் பண்ணி பார்க்கும்போதோ இல்லை உங்கள் கண்ணில் தானாக படும், அந்த நிமிஷத்துக்கு அது கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி, பிரபஞ்சத்துக்கு நம்மளே ஆன்சர் செட் பண்ணி வச்சுட்ட மாதிரி, நமக்கு தேவையானப்போ பிரபஞ்சம் கரெக்டாக எடுத்து ஈஸியாக கொடுத்துரும் நம்மக்கிட்ட அப்படின்னு இது ஒரு மெத்தடாக உங்களுக்கு நான் சொல்கிறேன்.